கார் கிடையாது, நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சண்டே அந்த முடிச்சுட்டு வரேன், அந்த சண்டே ப்ரீச் பண்ணுறேன். முடிச்சுட்டு மாலை ஆராதனைக்கு போகிறேன். அப்போ வந்து பயோகான்கிட்ட நம்ம சர்ச் இருக்குது. பயோகான்லேருந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகலான்னு போயிடுறேன். நல்ல மழை, பாதி தூரம் போகிறேன். அந்த கோரமங்கலா சோனி சிக்னல்லாம் தாண்டி அந்த ரோட்டில் அப்படியே டெல்லுக்கு போகிறேன், வழியில் போகிறேன். அப்போ காக்ஸ்டவுனில் இருந்தேன் பாருங்க. போகிறேன், சரி மழை, சரி எங்கே நிற்கவும் முடியல, நஞ்சிட்டேன். உடனே பிசாஸ் பேசுகிறா, பார்த்தியா இவன் கார் இருந்தால் நீ நனைஞ்சிருப்பியா? கார் இருந்தால் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குமா? கார் இருந்தால் குடும்பத்தோடு வந்திருப்பில்ல கோயிலுக்கு. இப்போ நீ தனியாக நிற்கிறேன். எந்த செஞ்சாலும் யோசித்து செய்யணும். அப்படியே அந்த வண்டி அந்த ரோடு அப்படி டேர்ன் ஆகும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த டேர்னிங்கில் அப்படியே நிற்க வச்சுட்டு மழையில் நிற்கிறேன். இறங்கி நின்று சொன்னேன், ஒரு விதை வளரணுன்னா அது மேலே என்ன விழணும் சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்கள். விதை விழணும். அந்த விதை வளரணும்னா மழை வரணும். அந்த மழையில் நனைஞ்சாதான் அந்த விதை என்ன பண்ணும், முளைக்கும். எழுந்து சொன்னேன், ஆண்டவரே நான் விதை, இந்த மழை என் மேலே விழுது, நான் நிச்சயமாக முளைச்சி காட்டுவேன். அது ஒரு விசுவாசி. ஒரு பாருங்கள், ஒரு டைமில் 4 கார் வச்சுருந்தேன் நான். ஒரு இனோவா வச்சுருந்தேன், ஒரு ஹோண்டா சிட்டி வச்சுருந்தேன், ஒரு நானோ கார் வச்சுருந்தேன், ஒரு ஷிஃப்ட் வச்சுருந்தேன். 4 கார் வீட்டில் நிற்கும். எதில் போகிறதுன்னு யோசிப்பேன். 4 காசு கொடுத்து வாங்கினதில்லை, 4மே எனக்கு இலவசமாக வந்தது. விசுவாசி. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், அதை எப்படி தான் ஜெயிக்கிறது. எப்போ நீங்கள் சுயநலத்தை ஜெயிக்கிறீங்களோ அப்போ நிச்சயமாக வலிக்கும். நீங்கள் நனைய வேண்டி இருக்கும்.